Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati at Food and Life. Today is I'm preparing a traditional sambar. முருங்கைக்கீரை drumstick leaf சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் வந்து புளி இம்லி tamarind. Water is in 200 ml. அதை வந்து 200 ml நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா ஒரு இலையாக எடுத்துட்டு நல்லா ஒரு லீஃபாக எடுக்கணும். எடுத்துட்டு அதை நல்லா ஆஞ்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு அது வந்து அரிசி களையிற தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வாஷ் வந்து அரிசி களையிறோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் குக்கர் வைக்கிறதுக்கு அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பழுப்பு கலரில் இருக்கக்கூடாது இலை. பழுப்பு கலரில் இலை இருந்ததுன்னா வயிற்றால போகும். ஸோ येलो कलर लीफ नहीं डालने का, इसमें ஒன்லி க்ரீன் கலர் रहना चाहिए. இதில் எல்லோ கலர் பழுப்பு கலரில் இருந்ததுன்னா இலை வந்து எடுத்துருங்க. அது மாதிரி பூச்சி அரிச்சா மாதிரி இருந்ததுன்னா அந்த இலையெல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு இலையாக இருக்கணும். முருங்கைக்கீரையில் வந்து நல்ல இரும்பு சத்து அயர்ன் இருக்குது இதில், அயர்ன். ஸோ இதை நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. திஸ் இஸ் வெரி வெரி ஹெல்தி அண்ட் ட்ரெடிஷ்னல் ஒன். இதுக்கு தேவையான பொருள்னா முருங்கைக்கீரை வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் தான் இந்த சாம்பார் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து புளி வந்து 200 ml, இம்லி வாட்டர் 200 ml. நான் வந்து ரொம்ப நீர்க்கவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களோட புளியோட புளிப்புத்தன்மையை பொறுத்து நீங்கள் அதை டிஃபர் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். அது கடைசியாக தான் போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரீம் அடங்கின உடனே அது எடுப்பேன். அதில் வந்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு மைசூர் தாலும் வேக வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருகப்பலை. இது வெங்காயம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டால் தான் இதில் நல்லா இருக்கும். ஸோ சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி. ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு இந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல், வேண்டாம்னா நீங்கள் வெங்காயம் போட வேண்டாம். இப்போ வந்து அதில் குழம்பு சாம்பார் பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் லெவலுக்கு, இந்த புளி தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெந்தயப்பொடி, பெருங்காயம், நல்லெண்ணெயில் தாளிக்கிறோம். பெருங்காயம், எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் என்னென்ன போடுறோன்னா, இப்போது பெருங்காயம் போட்டாச்சு. நல்லெண்ணெயில் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது பாருங்கள். ஆரம்பிக்கும்போது நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயப்பொடி, பெருங்காயம், இவ்வளோ தான் தாளிப்பு. सरसों, उड़द दाल और हींग, इतना ही तो मेथी पाउडर, इतना ही उसका तड़का लगाने के लिए. வெந்தயப்பொடி ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுத்து பாருங்க. இப்போ வந்து இதில் வெங்காயத்தையும் தக்காளியும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன், சாம்பார் ஆனியன், டொமேட்டோ, 1 green chilli அண்ட் சம் கறி லீவ்ஸ். இது நல்லா வதக்குறோம். வதக்கும் போதே கொஞ்சோண்டு வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோம். இதுதான் வந்து நல்லா வதங்கும். வெங்காயம் கலர் மாறினா போதும். நல்லா சாம்பாரில் கொதிக்கும் போதே நல்லா வெந்துடும் வாசனையாக. இப்போ பாருங்கள், இது கலர் மாறணும். வெங்காயம் கலர் மாறி லைட்டாக வெங்காயம் வாசனை அடிக்கும். அப்போ அதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டு வதக்க போகிறோம். முருங்கைக்கீரையில் ரொம்ப ரொம்ப அயர்ன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுங்க. इसमें आयरन है बहुत, फुल ऑफ आयरन. सो बच्चों के लिए बहुत अच्छा है. இந்த குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கொடுங்க. அது வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சாதத்துக்கு பிசைஞ்சுட்டு சாப்பிட்லாம், எல்லாத்தோடையும் நல்லா இருக்கும். இது சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு காய் கூட பண்ணலாம், அதாவது சப்ஜி கூட பண்ணலாம்.
அது நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இது சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு போட்ட சாம்பார் இது. இது வந்து பயத்தம்பருப்பு சாம்பார் இல்லை, இது துவரம்பருப்பு தூர் தால் போட்டு பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையை வெங்காயத்தோடு சேர்த்து உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம், அதனால் இதுக்கு இப்போ உப்பு போட வேண்டாம். அப்படியே வதங்கிறது பாருங்கள் செம்மையா எப்படி வதங்கிறதுன்னு. சுத்தினூண்டாக போயிடும். நீங்கள் இவ்வளோ போட்டிருக்கேமே, இது சுத்தினூண்டாக போயிடும். நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா அது இருக்கவே இருக்காது, சாம்பாரில் வந்து இலையே தெரியாது. நல்லா கொஞ்சம் நல்லாவே போடுங்க. ஒரு நல்ல 2 உங்கள் பெரிய கையால் 2 கை போடலாம். நல்லா நிறையாவே போடுங்க. கீரை வந்து நிறையா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தான். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே வதங்க வேண்டாம். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன். ஏன்னா அதில் பச்சை மிளகா வேறு போடுறோம் உங்களுக்கு, அதனால் அந்த காரமே இருக்கும். ஸோ அப்புறம் இந்த புளி தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு அது ஒரு ஸ்பூன் போடுறேன், சரியாக இருக்கும். இப்போ இதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்ற போகிறேன். ஊற்றினா நல்லா கொதித்து இந்த வெங்காயம் வாசனை கம அடிக்கும். அப்போ வாசனை அடித்து இந்த கலர் மாறும் பாருங்கள். அப்போ வந்துட்டு நல்லா இதில் ஆல்ரெடி நான் வந்து 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு திக்காகிடுச்சு இல்லைங்களா, அதனால் இன்னும் ஒரு 100 ml தண்ணி ஊற்றுறேன். 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பருப்பு வந்து வெந்திருக்கு குக்கரில், அது கடைசியாக தான் போட்டு இறக்கும்போது தான் போடணும் பருப்பு. இது நல்லா குழம்பு வந்து கொதித்து இந்த இலை எல்லாம் நல்லா வேகணும். நல்ல வாசனை அடிக்கும், முருங்கைக்கீரை வாசனை வெங்காயத்தோடு சேர்ந்து செமையாக கமன்னு வாசனை அடிக்கும். அந்த வாசனை அடிக்கிறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த பருப்பு போடலாம். பருப்பு போட்டு நம்ம இறக்க வேண்டிதான். தாளிதம்லாம் ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரையை மட்டும் இரும்பு வானலியில் வந்து இந்த சாம்பார் பண்ணாக்க உங்களுக்கு இன்னும் அயன் சக்தி வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இரும்பு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா, இரும்பு வானலியில் பண்ணிங்கன்னாக்க இதுக்கான அயன் சத்து வந்து ரொம்ப நல்லா சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை, நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். கொதிச்செடுத்து நல்லா வாசனை கமன்னு அடிக்கிறது சூப்பராக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இப்படி சேர்ந்து வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். கலரே கொஞ்சோண்டு மாறி இருக்கும். இவ்வளோதான், இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்தமாரி வேக வச்சு இதில் தூர் தால் மைசூர் தால், அதாவது மைசூர் துவரம் பருப்பு சிகப்பு பருப்பு இருக்கீங்களா, அதுவும் அதாவது 2 பருப்பு மிக்ஸ் பண்ணி போட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் துவரம் பருப்பு 2 சேர்த்து ஒரு 100 கிராம்ஸு நான் நல்ல குழவா வேக வச்சு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குழவா வெந்தெடுத்து இதில் கொட்டுறோம். எங்கள் வீட்டில் மார்னிங்கில் 7:30க்குள்ளே 7:15க்குள்ளே வந்து எல்லாம் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் கொதிச்சுன்னு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காய் எல்லாமே. பருப்பு ரசம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ மார்னிங் அர்ஜென்ட்டில் எனக்கு மறந்துட்டேன் போடுறதுக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பருப்பு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த குழம்பு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன், எப்போதும் நான் வந்து இது தேங்காய் அரைச்சி விட்டா மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் குழம்பு ரொம்ப நல்லா வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்துடும். ஒரு கொதி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போது மல்டிபர்பஸ் பவுடர் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ந்தாப்பில் தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுற குழம்பு மாதிரி. ஏன்னா இதில் தேங்காய் இருக்குது இந்த மல்டிபர்பஸ் பவுடரில் பார்த்தீங்கன்னா. கொப்பரை தேங்காய் போட்டு தான் மல்டிபர்பஸ் பவுடர் பண்ணியிருக்கேன். இதனுடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆட் ஃபுட் அண்ட் லைஃப். பாருங்கள் சேர்ந்தாப்பில் குழம்பு நல்லா வந்துடுது பாருங்கள், ரொம்ப கெட்டிமாக ஆகிடுது. ஸோ கொஞ்சோண்டு அதில் வந்து இப்போது இந்த பவுடர் போட்டோம் இல்லையா, இந்த மல்டிபர்பஸ் பவுடர் போட்டால் கொஞ்சம் கெட்டிமாக ஆகிக்கும் அது.
ஸோ அதுக்காக கொஞ்சோண்டு இந்த பருப்பு இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த இதை அலசி இதில் ஊற்றுறேன். பருப்பு போட்டோம் இல்லையா, அந்த பருப்பு பாத்திரத்தை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றுறேன். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையை தூவறோம். முடிஞ்சிருச்சு. முருங்கைக்கீரை வெங்காயம் சாம்பார். இதில் வேணால் நீங்கள் முருங்கைக்காய் கூட போட்டுக்கலாம், வேணும்னா நீங்கள் முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காய் போடலை, ஏன்னா முருங்கைக்கீரை வந்து அப்படியே சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து முருங்கைக்காய் போடலை. ஸோ முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லது. திஸ் இஸ் வெரி அயர்ன் ரிச் டிஷ். ஸோ திஸ் இஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் ஒன். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறோம். இது போட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இதை சாம்பாரை முருங்கைக்கீரை சாம்பார், ட்ரம்ஸ்டிக் லீஃப் சாம்பார், சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் see all my traditional food items at my channel Padmavati at Food and Life. Please share with your friends. Please subscribe my channel. Thank you. See you. Bye bye. Next video. Okay. Bye. Bye. Padmavati Venugopalan. Bye bye.